அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் 12வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க. அதாவது மீனம் ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் 7 சனி காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டும் 7 சனி காலத்தை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு உறுதி சொல்ல முடியும் நண்பர்களே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் அது மட்டும் அல்லாது சனீஸ்வரர் உங்களுடைய நட்சத்திர நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணத்தினாலையும் நீங்கள் எதிர்பார்க்க உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் கிடைக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு நல்ல தன்னம்பிக்கை வளர்த்து அதே மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தவறான வழியில் ஈடுபடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் ராகு நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கார். அதாவது உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்காரு. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது நீங்கள் தொழில் சிறிதளவில் உங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் கையில் எடுக்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது எதனா ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சோம்பல்தனமாக இருந்தது அப்படின்னாலும் கூட கொஞ்சம் இமீடியட்டாக அந்த விஷயங்கள் செய்து முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு காலதாமதம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க. எப்பவுமே 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் அருள்வாங்க அப்படின்ற தைரியங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய
11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா வந்து இப்ப நீங்க எந்த ஒரு நல்ல சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அதே சமயம் அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தவங்களுடைய பேச்ச கேட்டு இந்த காலகட்டத்தில வந்து எந்த காரணத்த கொண்டும் புதிதாக தொழில்ல வந்து பணத்த முதலீடு பண்ணாதீங்க. அப்படி செய்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெருத்த நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும், இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல தொழில் நீங்க எது ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் 100க்கு 100% லாபகரமா நடைபெறுவதற்கும், இந்த மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமா உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்துட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, மனத அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் விட்டு குடுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும், இந்த மாதம் ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இல்ல அப்படின்னா தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அமைதியை உங்களுடைய மனத அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலன்ட்டா வந்து பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும், இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க கவனமா வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும், மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல சுயதொழில் துவங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது அனைத்து மாதங்களிலுமே உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா மகிழ்ச்சிகரமா இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் அளவுக்கு அதிகமான பயத்தோட இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேங்க, எந்த காரணத்த கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு அனைத்து விஷயத்திலுமே எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுறீங்களோ, அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ எதனா வந்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றாங்க அப்படின்னாலோ, அல்லது வேற எதனா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஷூரிட்டி கையொப்பம் போட சொன்னாங்க அப்படின்னாலோ, நீங்க ஒரு பொழுதும் போடாதீங்க. அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய சுய நலனுக்காகவோ அல்லது வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்காகவோ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ கடன் தொகை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க கடன் தொகை வாங்குவதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா
தயாராகி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடன் தொகை வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும், இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும், உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஆல்ரெடி இதே பதிவுல சொன்ன மாரி, உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் எதனா ஏற்படுது அப்படின்னாலும், நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலன்ட்டா பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும், இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும், மேலும் வந்து உங்களுடைய மருத்துவ செலவுகள் வந்து இனி வரவிருக்கும் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டுக்குள்ள வருவதற்கும், இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ நீங்கள் வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும், மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் விடக்கூடிய மற்றொரு அற்புதமான நல்ல காரணத்தினாலையும் நம்ம ஆல்ரெடி சொல்ல மாதிரி உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் மற்றும் லாபகரமாகவும் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.